ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவில் நம்ம வளையம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டபுள் தையல் போட்டிருக்கோம். 2 தையலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த வளையம் வைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ ஊசியில் நம்ம ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கோர்த்துக்கலாம். 4 நூல் வர்ற மாதிரி இந்த மாதிரி கோர்த்துட்டு அடியில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 கோடு போட்டிருக்கோம். 2 கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் வைக்கணும். ரொம்ப தையலை ஒட்டியும் வைக்கக்கூடாது, ஓகேங்களா? இடைப்பட்ட பகுதியில் வச்சுட்டு பாருங்கள், அடியிலருந்து இந்த ஹோல்லேருந்து இந்த ஹோலுக்கு நம்ம மாற்றி மாற்றி குத்தணும். ஒரு 5 தையல் நம்ம கண்டிப்பாக நம்ம போடணும். அப்போ தான் இந்த வளையம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 5 அல்லது 6 தையல் கண்டிப்பாக நம்ம போட்டுறணும். இப்போ மேலே 5 அல்லது 6 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த மூலையில் 2 குத்து குத்தணும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு மூலையில் 2 குத்து குத்தணும். இந்த மாதிரி தான் வளையம் தைக்கவே ஆரம்பிக்கணும். நிறையா பேர் பேருக்கு கடனுக்கு 2 குத்து 3 குத்து குத்திட்டு போயிடுறாங்க. அப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே வளையத்துக்கும் அந்த 2 ஹோலுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டிச் அல்லது 6 ஸ்டிச்சு போடணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மூலையில் 2 தையல், அந்த மூலையில் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டியிலேயே மேலே வச்சுக்கலாம் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி நம்ம 5 ஸ்டிச் அல்லது 6 ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் நம்ம வளையத்தை வச்சிடணும். அதுக்கப்புறமா வைக்கிற மெத்தடை மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம கொக்கி வைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ பின்பக்கமாக நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 வளையத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம குறிக்கணும். நம்மளாம் 5 குறிக்கக்கூடாது, அதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸ்னால தான் குறிக்க முடியும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசிக் தானே பழகிக்கிட்டு இருக்கோம். அதனால் 2 வளையத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மடித்து மார்க் பண்ணி நம்ம வைக்கணும். இப்போ இது 2க்கும் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வளையத்தை வச்சிடணும், ஓகேங்களா? இப்போ இது 2க்கும் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வளையத்தை வைக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் தான் வளையம் தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ 5 வளையம் அழகாக நீட்டாக வச்சு முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு வளையம் வைக்க போகிறோம். இந்த கயிறு மாதிரி தான் வைக்க போகிறோம். இது எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த கஸ்டமருக்கு இடுப்பு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஊக்க மாட்டாமல் இந்த மாதிரி சேஃப்டிக்காக ஒரு கயிறுலையே நம்ம இந்த மாதிரி கொக்கி மாட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சில் வைக்கணும், ஓகேங்களா? 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த கயிறு மாதிரி ரெடி பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கயிறு மாதிரிக்கு பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு 1/4 இன்ச் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 4 குத்து அல்லது 5 குத்து குத்திக்கலாம், ஓகேங்களா? அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இழுக்கும் பொழுது டைட்டாக இழுத்து பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா துணி சுருங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த 4 கயிறு நம்ம கோர்த்துருக்கோம். இப்போ இந்த நூலை ஊசிக்கு அடியில் வச்சு தான் இந்த மாதிரி நம்ம தையல் போடணும். ஊசிக்கு மேலே அந்த நூல் வரக்கூடாது. ஊசிக்கு அடியில் நூலை வச்சு இது போல் மாற்றி மாற்றி நம்ம தைச்சிட்டே வரணும் பாருங்கள். நம்ம இந்த கயிறு பகுதிக்கு 4 முறை தையல் போட்டிருக்கோம். 4 முறை தைச்சதுக்கப்புறமா அந்த கயிறுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு பாருங்கள், கயிறுக்குள்ளேயே ஊசியை விட்டுட்டு அந்த அடியில் இருக்கக்கூடிய நூல் ஊசிக்கு அடியில் போயிடணும். கயிறுக்கு அடியில் ஊசியை விட்டுட்டு ஊசிக்கு அடியில் நூல் போயிடணும், மேலே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொக்கி வைக்கிறதுக்கு பதிலாக கயிறு தான் வைக்கணும், ஓகேங்களா? அந்த வளையம் வைக்கக்கூடாது, கயிறு தான் வைக்கணும். லாஸ்ட்டாக பாருங்கள், உள்பக்கமாக குத்திடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே பின்பக்கமாக நம்ம திருப்பி நாட் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் தான் தைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் கொக்கி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.